போலீஸ் தூக்கிட்டு போய் விரட்டினான். என்ன போலீஸ் தூக்கிட்டு போய் நடுராத்திரில நவீன் லாஞ்சர் உட்கார வச்சுக்கிட்டு துப்பாக்கி எடுத்து என் வாயில வச்சான். எந்த பரதேசில அந்த மாதிரி பிஜேபியாடா நீ யாருடா? டேய் நீ பிஜேபியாடான்னு கேட்டான். நீ யாருடா அதை கேக்குறதுக்கு? போன் பண்ணி இப்ப மரியாதையா பேசுறிய? யாருடா நீ? ஷேர் பண்ணி திருமாவளவன் தலைவரை பத்தி தப்பு தப்பாவே போஸ்ட் எழுதுறிய. ஆட்டுக்குட்டி அண்ணாமலை. நான் அண்ணாமலை கிடையாது. நீ அண்ணாமலை எனக்கு ராங் நம்பர் நினைச்சு கூப்பிட்ட. என் பேர் பாரதி கண்ணனை நீ மாத்தி கூப்பிட்டேன்னு நினைக்கிறேன். தலைவரை பத்தி போஸ்ட் போட்டினா யாருடா நீ? டேய் நீ திருமாவளவன் அவரை பத்தி எப்ப பாரு எதுக்குடா போஸ்ட் ஷேர் பண்ணிட்டே இருக்க? போஸ்ட் ஷேர் பண்றேனா? அப்படியா? நான் பேசிதானே போட்டிருப்பேன். இப்ப அழுவுற வந்து டேய் தேவையில்லாத வேலை பண்ணாதீங்கடா சொல்லிட்டேன்டா. நீ யாருடா முதல்ல? இப்போ எதுக்கு இப்ப ஏன் முகத்தை காட்டக்கூடாதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா உனக்கு? இப்போ ஒரு போஸ்ட் நீ ஷேர் பண்ணிருக்கல, அந்த போஸ்ட்ல போய் பாருடா, கமெண்ட போய் பாருடா. எனக்கு கமெண்ட் படிக்கிறதுல நேரமாடா? ஏன்டா அதுல 400-500 கமெண்ட் வந்திருக்கு. வேலை பயிர் இல்லாம நீ போட்டிருப்ப, நான் வந்து பாத்துக்கிட்டு இருக்கமாடா? உனக்கு வேலை இல்ல தெரியுது எனக்கு. அப்புறம் என்னத்துக்குடா நீ ஷேர் பண்ற அவரை பத்தி தப்பு? டேய் பைத்தியக்காரா, ஒரே நிமிஷம் பைத்தியம். அது நான் பேசி போட்ட வீடியோடா லூசு. நீ யாரு முதல்ல? பேஸ்புக்ல தேவையில்லாத வேலை பாக்காதீங்கடா. நீ யாரு? ஏன்டா டேய் நான் விசிகாடா டேய். உங்க அப்பா உனக்கு பிறக்கும் போதே இந்த தாய் வலிக்கு விசிகான்னு பேர் வச்சாருன்னு சொன்னாங்களா? ரொம்ப அடிக்கிறான்டா இவன். ஐயா இப்ப முந்தானா ஒரு வழக்கு முறைச்சு பார்த்தா 4 தட்டினம்ங்கிறான் ஒரு ஆள். என்ன அராஜகம் நடக்குது? நீங்க ஏன்னா திட்டினாருன்னா எவிடன்ஸ் வேணும், அடிச்சாருன்னா ப்ரூஃப் கொடுக்கணும். முறைச்சாரா இவர் 4 தட்டினாரா? அவனை கூப்பிட்டு செருப்பால் அடியும். உன் செருப்பு நல்ல செருப்பு இருந்தா அடிய. இந்த செக்யூர் வாய்ஸ்னு சொல்லிட்டு சேனல் யாருப்பா? என்னோட தான்ப்பா. என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கேன்? வீடியோ என்ன போட்டிருக்கீங்க? என்ன போட்டிருக்கேன்? அந்த வீடியோ பாத்தியா நீ? நான் தான் பேசுனேன். அப்புறம் என்ன பாக்குறது? இவனும் ஈக்குவலா மைண்டம் பண்றானே. இந்த வீடியோ பாத்தியா? பாத்தண்டா. யாரா நீ முத? எந்த ஒரு வீடியோ பாத்தியா? சீர்காழிடா. என்னது சீர்காழிடா? முதல்ல திருமாவோட கார் மோதி இருக்கா அந்த ஸ்கூட்டி மேல? சரிடா. திரும்ப எம்பி தானே? திரும்ப எம்பியா ரவுடியா? திரும்ப நான் கேட்ட கேள்வி போய் சொல்லு. திரும்ப எம்பியா ரவுடியா? ரவுடி தான் பண்ணுவான். ரவுடி தான் பண்ணுவான். வட்ட செயலாளர் வண்டு முருகன் போன் பண்ணது யாரா? ஓ இவன் தானா? தட்டி புளிங்கடா. இவனை தானா வர விஷயத்தை தட்டி வர வைக்கிறது நல்லது. கமான் பாய்ஸ். ஒரு தனியார் தொலைக்காட்சி உயர்நீதிமன்ற வளாகத்தில் நடந்த பிரச்சனையை எந்த ஆய்வும் செய்யாமல் உறுதிப்படுத்தாமல் அந்த தனியார் தொலைக்காட்சி தான் அதை முதலில் பைக் மீது திருமா கார் மோதியது என்று பதிவு செய்து பரப்புகிறார்கள். அழுதுக்கு இருக்க நீ என்னங்கடா? ஆளாளுக்கு வாதியார் பல்லு பூச்சி பாக்குறீங்களா? பல்லு பூச்சி பாக்குறதுனா நான் பல்லாஸ்பத்திரியா வச்சுக்கிறோம். நேர்மையான ஊடகங்களை அதில் பணிபுரியும் நபர்களை தனிமனித தாக்குதல் நடத்தினால் என்ன ஆகும் என்பதை திருமாவளவனுக்கு சற்று முன்னர் வீடியோ மூலம் நிரூபித்திருக்கிறது பாலிமர் குழு. திருமா தனது பேச்சுக்களில் 40% மேலே தகவலை மாற்றி பேசுவதை கண்டறிந்தது. உடம்பு இரும்பாக்கிக்கடா, அடமலா ஆரம்பிச்சு வெளுத்து வாங்க போ. சென்னையை அடுத்து திருக்கழுக்குன்றம் அருகே நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய திருமாவளவன் சென்னை உயர்நீதிமன்றத்திற்கு அருகே தனது வாகனத்திற்கு முன்னால் நின்று முறைத்ததால் தனது தம்பிகள் 4 தட்டு தட்டியதாகவும் சரியாக கூட அடிக்கவில்லை என்றும் தொண்டர்களிடம் கெத்தாக பேசினார். எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? இது தொடர்பான வழக்கு விசாரணையில் தடுக்க வேண்டிய இடத்தில் இருந்த திருமாவளவன் அந்த தாக்குதல் சம்பவத்தை தூண்டியதாக கருத்து தெரிவித்த உயர்நீதிமன்ற நீதிபதி சம்பவம் தொடர்பாக விசாரணைக்கு உத்தரவிட்டார். விசாரணை நடந்து வரும் நிலையில் சென்னை முத்தமிழ் மன்றத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய திருமாவளவன் தாக்குதல் சம்பவத்தை தொலைக்காட்சி செய்தியில் பார்த்துத்தான் தெரிந்து கொண்டதாக அந்த பல்டி அடித்துள்ளார். முறைச்சலுக்கு தான் அடியை தவிர அவன் என்ன சாதினுங்கிறது தெரிஞ்சு அடி இல்லை. அவ்வளவு திமிராடா உனக்கு, அவ்வளவு ஆணவமாடா உனக்கு.
அப்படின்னு அவன் திமிரா முறைச்சு பார்த்தது தான் அடிச்சாங்க. 4 தட்டு தட்டினாங்க, ஒன்றும் ஒழுங்கா அடிக்கல. 2 hours later. என்ன சொன்னேன், ஒரு 4 தட்டு தட்டினாங்க, ஒழுங்கா கூட அடிக்கல, ஆனா அவன் போய் படுத்து கிடக்குறான். இதான் அது கண்டென்ட், அதனுடைய பொருள். 20 செகண்ட் 20 நொடிகள் கூட என் வண்டி அங்கே நிற்கவில்லை. என் கார் கண்ணாடி திறக்கப்படவில்லை. என் வண்டியிலிருந்து யாரும் இறங்கவே இல்லை. கும்பல் கூடினார்கள், ஓடினார்கள், அப்படியே என் கார் கடந்து விட்டது. அந்த தனியார் தொலைக்காட்சி வெளியிட்ட வீடியோவை பார்த்த பிறகுதான் இப்படி ஒரு சம்பவம் நடந்ததே நமக்கு தெரியும். முன்னால் இருந்து வீடியோ எடுத்தது யார் என்று இதுவரையில் யாரும் விசாரிக்கவில்லை. இது நடக்க போகுதுன்னு அவனுக்கு எப்படி தெரியும்? இந்த ஆறு கடலுக்கு தான் போகுது, கடலுக்குள்ள கொப்ப நண்டு வறுத்து தின்னுட்டு இருப்பான், அவங்கிட்ட கேடு பதில் சொல்லுவான். 10 ஆண்டுகளுக்கு முன்பு புளியந்தோப்பில் நடந்த பொதுக்கூட்டத்தில் பெரும்பாலான கோவில்கள் புத்த விகார்களாக இருந்தவைத்தான் என தான் பேசியதாகவும், அதனை சிவாலயங்களை இடிக்கச் சொல்கிறார் திருமாவளவன் என செய்தி வெளியிட்டதாகவும் திருமாவளவன் கூறினார். அன்று திருவாய் திறந்து உதிர்த்த முத்துக்கள் இவைதான். ஏன்டா அப்படி என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்க? உனக்கு நான் என்னடா துரோகம் பண்ணேன்? என்ன ஆச்சுடா உனக்கு? இன்றைக்கு சிவன் கோவில்களும் பெருமாள் கோவில்களும் இருக்கிற இடமெல்லாம் பௌத்த விகார்களாக இருந்தன. பௌத்த விகார்களை இடித்து தரைமட்டமாக்கி விட்டுத்தான் சிவன் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள், பெருமாள் கோவில்களை கட்டி இருக்கிறீர்கள். எனவே அதையெல்லாம் இடித்து தரைமட்டமாக்கி விட்டு அந்த இடங்களில் எல்லாம் பௌத்த விகார்களை கட்ட வேண்டும். Several months later. சிவன் கோவில் பெருமாள் கோவில் இருந்த இடங்களில் எல்லாம் முன்பு புத்த விகார்கள் இருந்தன என்று ஆய்வுகள் சொல்லுகின்றன. இந்த இடத்துல புத்த விகார் தான் இருந்ததுன்னு சிவாலயங்களையும் பெருமாள் கோவில்களையும் இடிக்க தொடங்கினால் என்ன ஆகும் நாடு? ஏன் நீங்கள் பக்கத்திலே மசூதிக்கு பக்கத்திலே ஒரு ராமர் கோயில் கட்டிக்கொண்டால் என்ன என்று பொருள்பட நான் பேசுகிறேன். ஏன் முதலாளி அன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுறீங்க, உங்களை மாதிரி மாத்தி பேசுறேன் முதலாளி. நல்ல நியாயமான ஒன்றை சொல்ல அவர் மறந்து விட்டார். அசிங்கமான பொம்மைகள் இருந்தால் அது கோவில் கோபுரம் என்று பெண்கள் முன்பு சொன்னவரும் திருமாவளவன் தான் என்பதையும் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறோம். இப்படி கட்டியிருந்தா, கும்பா கட்டியிருந்தா அது மசூதி, உயரமா கட்டியிருந்தா அது தேவாலயம், நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது கோவில். சோறு திங்கிறியா இல்ல பியல் திங்க? இந்த பொழப்புக்கு 4 பேர் பொழைக்கிற மாட்டேன் கிகோலோ பையன்.